அப்பாத்துடைய ஒரு விருந்தில் போய் கலந்துக்கும் போது ஒரு ஒரு யூத அந்த ஒரு அவர் ஒரு பிக் ஷாட் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன். சிறிது நேரம் யோசித்த அவர் நிதானமாக வழங்கிய பதில் இப்படி அமைந்திருந்தது. இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 3 முக்கியமான இலக்குகள் 2000 வருடங்களாகவே இருந்து வருகின்றன. முதலாவது இலக்கு தமது வாக்குத்தத்த தேசத்திற்கு திரும்பி வருவது. ஒரு யூத தேசம் உருவானதன் மூலம் அந்த முதலாவது இலக்கு பூர்த்தியாகிவிட்டது. இஸ்ரேலியர்களின் 3ஆவதும் இறுதியுமான இலக்குத்தான் ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டுவது. யூதர்களின் முதலாவதும் 3ஆவதும் இலக்குகளுக்கு இடைநடுவே 2வது இலக்கு என்று ஒன்று இருக்கின்றது. அது அமலேக்கியர்களை இஸ்ரேலை விட்டு வெளியேற்றுவது. உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன 3ஆம் கோயிலை பற்றி அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 3 டார்கெட் நமக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து தனி நாடு, இன்னொன்று வந்து 3ஆம் கோயில் கட்டுவது, இன்னொன்று வந்து இந்த முஸ்லீம்களை வந்து இங்கேருந்து அமலிக்கர்களை வெளியேற்றுவது அப்படின்னு. அமலிக்கர்களில் வந்து அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்க எல்லாம் சொல்லியிருப்போம், அந்த அந்த ஜப்பாரின்களை வந்து வெளியே துரத்துங்கன்ட்டு. அப்போ அந்த கட்டளை வந்து இப்போ நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இந்த 3 டார்கெட் அப்படின்றாங்க. இப்போ இந்த 2 டார்கெட் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு, அந்த இலங்கை சேர்ந்தவர் கேட்குறாரு. கேட்டதுக்கு அந்த யூதர் என்ன சொல்லிக்கிறாரு, அவங்கள வெளியேற்றுறதுக்கு அவங்களே நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ அது என்ன வாய்ப்பு? இதுதான். இந்த அக்டோபர் 7 அட்டாக்குக்கு பதிலடியாக இப்போ என்ன ஆயிடுச்சு, மொத்த காசாவும் வெக்கேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு சூழ்நிலை வந்து இங்கே பண்ணிட்டாங்க, அவங்களே வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா, இவங்க வெளியே போனாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிடுவோம், 3ஆம் கோயில் வந்து ஈஸியாக கட்டிடுவோம் அப்படின்றாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜெருசலமில் வெஸ்ட் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அரெஸ்ட் வந்து நடந்து கொத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த காட்சியெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, அந்த ஜட்டியோட எல்லாம் இந்த பிணைக்கதிகளாக உட்காந்து ஒன்றும் இல்லை, அவங்க சும்மா சிவிலியன்ஸ் தான். அவங்க எல்லாரையுமே வந்து அவங்க இப்போ இது பண்ணுறாங்க. அந்த இடத்த வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, செட்டிலர்ஸ் கொண்டாந்து அந்த இடத்துல வந்து அவங்க குடியேற்றுறாங்க. இப்போ இருக்கிற அந்த உள்துறை அமைச்சரும் ஃபினான்ஸ் அமைச்சர் அவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஆட்கள். இப்போ இவங்க 2 பேரும் தான் இப்போ வந்து பாலிசிஸ் எல்லாமே இப்போது இது பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதனால் இந்த விஷயம் வந்து இப்போ வேகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து அப்போ அந்த மாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு இல்லையா, அது வந்து பக்ரீத் அன்னி, இப்போ ரம்ஜான் அன்னைக்கு ஈதுல் ஃபித்ர் அன்னைக்கு தான் 10ஆம் தேதி ஒரு தகவல் படி நாள் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10ஆம் அந்த நாள்லேருந்து பெருநாள் அன்னைக்கு நாம் இது பண்ணணும் அப்படின்ட்டு.